ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தைப்பூசம் பற்றிய சிறப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு வந்தோம். கோவிலுக்கு வந்தப்போ அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அபிஷேகத்திலேருந்து தீபாரதனம் முடியும் வரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்க முருகப்பெருமானை இந்த வீடியோவை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. தைப்பூசம்னா என்ன, தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கொண்டாடக்கூடிய நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் தைப்பூசம். அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் தைப்பூசமும் ஒன்று. தைப்பூச நாளன்று முருக பக்தர்கள் முருகனை வழிபட்டு அவரோட அருளை பெறுங்க. முருகப்பெருமானை வழிபட்டால் நம்ம எதிரிங்க எல்லாம் நம்மளை கண்டு அஞ்சு ஓடிடுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த நாளில் நம்ம எதிரிகள் நம்ம விட்டு போகணும்னு முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகபக்தர்கள் இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா விரதம் இருந்து காவடி எடுத்து அலகு குத்தி வேல் எடுத்துகிட்டு வந்து பால் குடம் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம நேற்று போன கோயில்லையும் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அலகு போட்டிருக்காங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான பக்தர்கள் பலவிதமாக வழிபடுவாங்க. தெரியுதுங்களா? பால் குடம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூசம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை பார்வதி தேவி தனது சக்தியெல்லாம் ஒன்றாக்கி அசுரரை அழிக்க ஞானவேல் கொடுத்த நாள் தான் தைப்பூசம். இந்த ஞானவேல் மூலம் தான் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து அருள்வார் நம்ம முருகப்பெருமான். இந்த அசுர வதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். வேல் வேறு வேலவன் வேறு இல்லை. பிரம்ம வித்யா எனும் ஞானவேல் வழங்கிய நாள் தான் தைப்பூச திருநாள். காவடி எடுத்துகிட்டு வந்த பக்தர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வந்து வழிபடுறாங்க. பாருங்கள், காவடி எடுத்துகிட்டு வந்து முருகப்பெருமானிடம் கொடுக்குறாங்க. அங்கே முன்னாடி பாருங்கள், வேலை வந்து எடுத்துகிட்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறாங்க முருகப்பெருமானுக்கு. எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், காவடி உள்ளே எடுத்துகிட்டு வந்து முருகர்கிட்ட சமர்ப்பணம் செய்கிறாங்க காவடி எடுத்தவங்களாம். இந்த தைப்பூச திருநாளில் தான் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாள். முனிவர் அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழை கற்பித்ததும் இந்த நாளில் தான், இந்த தைப்பூச திருநாளில் தான் நடந்துச்சு. தைப்பூச திருநாளில் என்ன கேட்டாலும் முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன கேட்டாலும்னா குறிப்பாக பிள்ளை செல்வம், குழந்தை பேர் இல்லாதவங்க தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து எனக்கு குழந்தை வேணும் முருகா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே உங்களுக்கு முருகப்பெருமான் குழந்தையை அருள்வார். ஒருத்தவங்க ஒரு மாதிரி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்க. முடிஞ்சால் 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா 21 நாள் 3 நாள். அப்படி ரொம்பவும் முடியல அப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்போ பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அந்த பால்லாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பால் குடம் எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லார் பால் குடத்தையும் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் யார்கிட்டயும் போய் கேட்டு நிற்க தேவையில்ல. போய் முருகர்கிட்ட நேராக போய் நில்லுங்க. நின்று மனமுருகி முருகா எனக்கு இதை பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் உடனே பண்ணிவிடுவார். நீங்கள் யாரையும் நம்பாமல் முருகா அப்படின்னு போய் நின்னீங்கன்னா போதும். நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை உடனே கொடுத்துருவார் முருகர். கடைசி அந்த ஒரு நிமிஷத்தில் கூட மிராக்கிள் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர் தான் அந்த முருகப்பெருமான். மனமுருகி முருகர்கிட்ட கேட்ட எதையும் நடத்தி கொடுக்காம விட்டதே இல்லை முருகர். ஃபஸ்ட்டு நமக்கு முருகப்பெருமான் சோதனையை கொடுப்பாரு. சோதனையை கொடுத்து தான் நம்ம கேட்டதை கொடுப்பாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டதை கொடுத்தா அதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா, அதை நம்ம வந்து கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணுவோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு சோதிச்சு பார்ப்பார். சோதிச்சு பார்த்து நம்ம எப்படி இருக்கோம், அப்பையும் நம்ம சோதனையிலையும் வெற்றி பெற்றால் முருகர் வந்து நம்ம கேட்டதை உடனே கொடுத்துருவார்.
எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து கேட்டால் நம்ம இது உனக்கு சரியாக இருக்கும் இருக்காது அப்படின்னு நமக்கு நேராக சொல்லி நம்ம வளர்க்குறாங்களோ, அதே மாதிரி தான் நம்ம முருகர்கிட்ட நம்ம போய் கேட்டோன்னா உங்களுக்கு இது சரியாக இருக்குமா, இதை கொடுத்தா சரியாக இருப்பீங்களா அப்படின்னு நம்மளை சோதித்து பார்த்துட்டு தான் நமக்கு அதை முருகர் கொடுப்பாரு. அதனால் கவலையே படாமல் முருகர்கிட்ட போய் எது வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். பாருங்கள், பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பால் குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. முருக பக்தர் பல விதத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுறாங்க. தைப்பூச திருநாளில் அது வந்து காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, பால் குடம் எடுக்கிறது, அந்த மாதிரி பல விதத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனை நிவர்த்தி செஞ்சுட்டு வராங்க. அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அபிஷேகம் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், இந்த மாதிரி நிறைய நேற்று பண்ணிகிட்டு இருந்தாங்க தைப்பூசத்தன்னைக்கு. இப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறாங்க. பாருங்கள், பன்னீர் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டுருக்காங்க. ஊற்றி பன்னீர் அபிஷேகம் நடக்க போகுது. முன்னாடிலாம் தைப்பூசம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா யாருக்கும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அந்தந்த கோவிலில் நடக்கும், எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியாது, எல்லாராலையும் தைப்பூச நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது. இப்போ அப்படி கிடையாது. மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். மொபைல் மூலயமா மீடியாவில் எல்லோரும் இப்படி இந்த கோவிலில் இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, நியூஸில் போடுறாங்க. நிறைய பேர் எனக்கு இந்த தைப்பூசம் அன்னைக்கு இந்த விரதம் இருந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த நல்லது நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்து தைப்பூசம்னா இப்படி தான் இருக்கும், தைப்பூசத்தன்னைக்கு இப்படிலாம் விரதம் இருந்தால் முருகப்பெருமான் இப்படிலாம் அருள்வார் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தைப்பூசத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு முருகர் இப்படி பண்ணார், நமக்கும் இப்படி இருந்தால் இப்படி பண்ணுவார் அப்படி கிடையாது. நீங்கள் முருகரை மனமுருகி எனக்கு இது கொடு முருகா, எனக்கு இது வேணும், எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதை பண்ணு அப்படின்னு நீங்கள் மனமுருகி உங்களுக்கு என்ன குறையோ அதை நீங்கள் முருகர்கிட்ட முறையிட்டால் முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். அவருக்கு இதை கொடுத்தீங்க, எனக்கு இதை பண்ணுங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அதுக்கு நீ அருள் புரி அப்படின்னு கேட்டிங்கனாவே போதும். முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்கி உங்களுக்கு நல்ல வழி காமிப்பார். பாருங்கள், அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு அபிஷேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பால், பன்னீர், விபூதி, தேன், தயிர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பக்தர்களும் அபிஷேகம் பண்ணுறதுக்காக சுவாமிக்கு பால், தயிர் அவங்களால முடிஞ்சது என்னென்ன முடியுமோ எடுத்துகிட்டு வந்து அபிஷேகத்துக்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பிரசாதமும் பல விதத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. முருகருக்கு அபிஷேகம் நடக்குது பாருங்கள். கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை முடியும் வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து முருகரை வழிபாடு செஞ்சுக்கோங்க. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க முருகருக்கு. அங்கே பாருங்கள், வழிபாடு செஞ்ச பக்தர் ஆணி செருப்பு எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செஞ்சாங்க. முடிஞ்சிருச்சு.
அலங்காரம் முடிஞ்சிருச்சு. இப்போ தீப ஆராதனை பண்ண போகிறாங்க. பாருங்கள், பக்தர்களும் அவர்களால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சமர்ப்பணம் செஞ்சுருக்காங்க. தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கோவில், பயங்கர கூட்டம். அவங்கவுங்களால முடிஞ்சதை அவங்கவுங்க வந்து பண்ணாங்க. சாம்பிராணி காமிக்கிறாங்க பாருங்கள். மலர் அர்ச்சனை பண்ணுறாங்க. நெய்வேத்தியங்கள் கீழே இருக்குது பாருங்கள். பக்தர்கள் அவங்களால முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து பூஜைக்காக கொடுத்துருக்காங்க. தீபாராதனை காமிக்கிறாங்க. தீபாராதனை நடந்துகிட்ருக்கு. நீங்களும் வந்து முருகரை வழிபட்டு முருகரோட அருளை பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோஹரா, 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 அரோஹரா. ஓம் சரவணபவ. ஓம். தீபாராதனை காமிச்சிட்ருக்காங்க. தீபாராதனை முடிஞ்சிருச்சு. இப்போது தைப்பூசனாலே இன்னொரு விஷயம் அன்னதானம் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. பிரசாதம் வழங்கிட்டுருக்காங்க. தைப்பூசத்தில் முருகப்பெருமானை சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்டோம். நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்